இங்கயா? அங்க. சரியா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. வீட்டுக்கு போலாமா? எதுக்கு துரத்தி இப்படி தொந்தரவு பண்றீங்க? அதெல்லாம் முடிஞ்சு போச்சுல. என்னடா முடிஞ்சிடுச்சு? அதான் வீட்டுல கண்டபடி பேசி நான் துரத்தி அமிச்சிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? எதுக்கு வந்தோன்னு கேக்குறியா? டேய், உன் மேல இருக்க அக்கறையில தான்டா வந்தோம். அக்கறையா? என் மேல உங்களுக்கு அக்கறை? ஆமா, உன் மேல எங்களுக்கு அக்கறை இல்லாம வேற யாருக்கு இருக்கும்? கண்மணி, நீ கொஞ்சம் பேசாம இரு. சரியா? உண்மையிலேயே உன் மேல அக்கறை இருக்கிறதுனால தான்டா இப்படி வந்து பேசுறோம். நீ பண்றது எதுவுமே சரியில்லை. வடிவத்தை உன்னை தப்பா வழி நடத்துறாங்க. அத நீ புரிஞ்சுக்கோ. அவங்க மனசுல உன்னையும் எங்களையும் பிரிக்கணுங்கிற நோக்கம் மட்டும்தான் இருக்கு. அவங்க மனசு நல்ல மனசு இல்லன்னு ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? டேய், நீ அந்த கவிதா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன்னா அங்க உனக்கு மரியாதையே இருக்காதுடா. சரியா? அம்மா உன்னை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. பாடா, வீட்டுக்கு போலாம். போதும்க்கா, நிறுத்து. இத்தனை நாள நான் அரை டிக்கெட் மாதிரி ட்ரீட் பண்ணதெல்லாம் போதும். இனிமேலாவது நான் கொஞ்சம் சுயமா இருக்கேன். இது என்னோட பர்சனல் மேட்டர். இது எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதுல உங்க அட்வைஸ்ல எனக்கு ஒன்றும் தேவையில்லை. போங்க. என்னது? யாரோட அட்வைஸும் தேவையில்லையா? இது அட்வைஸ் இல்லடா, உன் மேல வச்சிருக்கிற அன்பு. போதும்க்கா, நிறுத்து. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு பேசாம போ. இது என் சொந்த விவகாரம். என் கல்யாணத்தை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க போங்க. அப்போ நீ எங்களெல்லாம் மீறி அந்த கவிதாவை கல்யாணம் பண்ணிக்க போற, அப்படிதானே? ஆமா, கல்யாணம் பண்ணிக்கத்தான் போறேன். நடக்குதா இல்லையா பாருங்க. கல்யாணம் பண்ணதானே போற? பாக்கலாம்டா, பாக்கலாம். உன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நாங்களும் பாக்குறோம். பாக்கலாம், பாக்கா. சரியா? வா. சரியா? கண்மணி, உனக்கு ஏன் இவ்வளவு கோவம்? என்ன, அவன் பேசுறத பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? நீ வா, நம்ம போலாம். எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அந்த கீதா கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி இவனை உள்ள தள்ளலாம். திமிரு பிடிச்ச ராஸ்கல். என்ன நீ அத்தை சக்தி மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் பேச ஆரம்பிச்சிட்ட? அவன் நம்ம கூட பிறந்தவன்டி. ஏங்கா, என் மாமியார் எனக்காக சப்போர்ட் பண்ணி அவங்க பையனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போல. அப்ப நம்ம சந்தோஷம் தானே பட்டோம். அது வேற இது வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவன் நம்ம கீதா கிட்ட பேசும். அந்த பொண்ணு பாவம் இல்ல. இவன் நம்ம கூட பிறந்தவங்கிறதுக்காக இவன் பண்ற தப்பெல்லாம் நம்ம கண்டுக்காம இருக்க முடியுமா? நீ வாக்கா, நம்ம கீதா கிட்ட போய் பேசுவோம். நிறைய ஸ்னோ அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாத்து பாத்து வாங்க. இதுக்கு தான் கொஞ்சமா ஜொல்லு விடணும்னு சொல்றது. இப்படி ஜொல்லு விட்டா வழுக்குது பாத்தியா? பாத்து கண்ணவரு. என்னம்மா கண்ணவருக்குறான் பாத்தியா? அப்புறமா என்ன பண்ற நீ? ஹாய். ஹாய். வாடி. வா சக்தி. ஏன் இப்படி தயங்குற? பை தி பை, இதான் எங்க ஆபீஸ். ஹாய். ஹாய் கோதை. ஹாய். ஹாய். ஹலோ. ஹாய். என்ன பாக்குற? இல்ல, ஆபீஸ்னா வழக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும்னு யோசிச்சிருந்தேன். நதிங் லைக் தட் சக்தி. இந்த ஆபீஸ்ல அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கட். சாரி சாரி சாரி. இந்த ஆபீஸ்ல அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கட்டுப்பாடுலாம் எதுவும் கிடையாது. அவங்க இஷ்டப்பட்ட நாள்ல ஒர்க் பண்ணலாம். ஈவன் சண்டேஸ்ல கூட ஒர்க் பண்ணலாம். அப்படியா? ஒரு சில பேர் 10 மணி வரைக்கும் தூங்கிட்டு மதியானம் 1 மணிக்கு வந்து வேலை செய்வாங்க. ஒரு சில பேர் மிட்நைட் 12 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. எங்க பாஸ்க்கு எது எப்படி போனாலும் வேலை மட்டும் கரெக்டா நடந்தா போதும். சரி வா, பாஸ் இன்ட்ரோ பண்றவா. தயங்காத வா சக்தி.
Come on, Shakti. ஹாய் Hi, Naveen. கோதை கம் யார் இது உன்னோட புது ஃப்ரெண்டா No, 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 no. புது ஃப்ரெண்ட்லாம் இல்ல, பழைய ஃப்ரெண்ட். சின்னதா ஒரு கேப்க்கு அப்புறம் இப்பதான் மீட் பண்றோம். சக்தி. சக்தி, இது எங்க பாஸ் நவீன். ஹாய் சக்தி டேக் யுவர் சீட் சோ என்ன சாப்பிடுறீங்க எனிதிங். அப்படி மொட்டையை சொல்லிடாதீங்க என் ஆஃபீஸ்ல பீர்ல இருந்து மோர் வரைக்கும் எல்லாமே அவைலபிள் வாட்ஸ் யுவர் சாய்ஸ் காஃபி. ஷூர் ஓகே கோதை உனக்கு No thanks. இட்ஸ் ஓகே ஹேவ் இட் Certificates எடு. Certificates. Excellent. Good. It's okay. Neat and good. But இந்த வேலைக்கு பொறுத்த வரைக்கும் கிரியேட்டிவிட்டி தான் ரொம்ப முக்கியம். கற்பனை ஓகே ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அட்வர்டைசிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கிற டைமிங்கே சில செகண்ட்ஸ் தான். அதுக்குள்ள பாக்குற மனச நம்ம அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம மைண்ட ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகே Surely Shakti will do here. Okay, எப்போ அவளுக்கு அப்பாயின்மெண்ட்? காஃபி கொடுத்தேன்ல அப்பவே அவங்க அப்பாயின்மெண்ட் தான். Oh, really? Thank you, Naveen. இட்ஸ் ஓகே நீ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கல தவிர சக்தி ஃபேஸ்ல ஒரு ஸ்பார்க் இருக்கு. குட் சக்தி நீ நல்லா வருவ நீட் அண்ட் குட் தேங்க்யூ சார். ஹே டோன்ட் யூஸ் சார். நம்ம ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் சார்ங்கிறது பேன் பண்ண வார்த்தை. கால் மீ நவீன் சிம்பிள். அப்போ நான் நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். இப்போ கிளம்புறேன். என்ன அவசரம்? Hey, she is married. வீட்ல ஹஸ்பண்ட் கோச் பரல அதான். ஹோ ஷீ இஸ் மேரிட். வெரி பேட் வெரி பேட் வெரி பேட். ஏன் சார் என்னாச்சு? ஹே கல்யாணங்கிறது ஜெயில். இட்ஸ் a லைஃப் டைம் இம்ப்ரெஸ்மெண்ட். என் ஆபீஸ் பாத்தியா எவ்வளோ ஃப்ரீயா இருக்காங்க. வேலை செய்யற இடத்துல கூட அவங்க இண்டிவிஜுவாலிட்டிய மிஸ் பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறவனா அவர் எப்படி கல்யாணங்கிற டார்ச்சரை வெரி குட் சொல்ல முடியும்? இட்ஸ் வெரி பேட். இட்ஸ் ஓகே. யூ ஹேவ் எனி கிட்ஸ்? இல்ல சார். நல்ல வேலை. இட்ஸ் பெட்டர் சாய்ஸ். ஏன்னா வீட்டுல குழந்தைக்கு பசிக்குமே பாலுக்கு அழுகுமே அப்படிங்கிற கவலை வந்தா நம்மனால திங்க் பண்ணவே முடியாது. இட்ஸ் ஓகே. ஒரு பாசா இல்ல as a friend ஒரு சின்ன அட்வைஸ். அவசரப்பட்டு கல்யாணம் கட்டிக்கிட்ட மாதிரி அவசரப்பட்டு குழந்தை பத்துக்காதீங்க. ஒரு 7-8 வருஷமா போட்டு. Hey, ஏன் இப்படி அறுக்குறப்பா? ஹே இல்ல கோத லாஸ்ட் மந்த் நான் பிரான்ஸ் போயிருந்தேன்ல அங்க நீல்சன் ஒரு பார்ட்டி. இட்ஸ் a 47 years old. இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. என்னையா கல்யாணம் பண்ணிக்கலையான்னு கேட்டேன். கல்யாணமா? எனக்கு இன்னும் கல்யாண வயசே வரலங்கிறா. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீல்சன் தான் என்னோட பாஸ். இட்ஸ் ஓகே சக்தி நீட் அண்ட் குட். கோதை லெட்ஸ் கோ. Yeah. சக்தி நீங்களும் வாங்க. எங்க? பார்ட்டி நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்களே அதனால உங்களுக்கு பார்ட்டி தரேன். சம்பளம் வாங்கின பிறகு நீங்க எங்களுக்கு பார்ட்டி கொடுங்க. கமா சீக்கிரம் வா.
வாடி, ஏன் தயங்குற? ஏய், திவாகர் வீட்ல தனியா இருப்பாண்டி, நிறைய வேலை இருக்கு. ஹோ, திவாகர் என்ன சின்ன பாப்பாவா? அவன் வேலையை அவன் பாத்துப்பான், நீ வா. வான்னு சொல்றேன்ல, வாடி. அண்ணா, அவன் வேற மாதிரி பேசுறான் கீதா. அவன் இவ்ளோ திமிரா பேசுவான்னு நாங்க எதிர்பார்க்கல. ஒட்டுமொத்தமா மாறிட்டான் கீதா. இத நான் எதிர்பார்த்ததுதான்க்கா. செழிய இப்போ பழைய செழிய இல்லங்கிறத அன்னைக்கு அவர் பேசுறத வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் ரொம்ப தப்பா பேசுறான். ஆனா அவனோட சுய புத்தியில இருந்து அவன் எதையுமே பேசல. அவனோட நேச்சர் இது கிடையாது. இப்ப பேசுற சரியா யாரு தெரியுமா? அத்தை கீ கொடுத்து ஆட்டி வைக்கிற ஒரு பொம்மை. அவங்க பேச்சு கேட்டுதான் இவ ஆடிட்டு இருக்கான். அப்படி இருக்கட்டும். ஆனா அவங்க சொல்லி கொடுத்து ஆடுற ஆள நாம என்ன பண்றது? மனுஷனா இருந்தா சுயமா நல்லது கெட்டதை யோசிக்கணும். நேரத்துக்கு ஏத்த மாதிரி சொல்வார் பேச்சு கேட்டு புத்திய மாத்திக்கிறால நாம என்னக்கா பண்ண முடியும்? போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம் கீதா. என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணுமா? என்னக்கா சொல்றீங்க? அக்கா, இவங்க என்னக்கா சொல்றாங்க? கண்மணி இந்த விஷயத்துல கொஞ்சம் உறுதியா இருக்கா கீதா. அவ சொல்றத முழுசா கேள. அத்தைக்கும் அத்தை பேச்சு கேட்டு ஆடுற சரி எனக்கு நம்ம ஒரு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். நீங்க கூட வா. சரி, உங்க ஏமாத்திட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். என்னக்கா சீரியஸாவா சொல்றீங்க? ரொம்ப சீரியஸா சொல்றேன். நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் சரி எனக்கு அத்தைக்கும் புத்தி வரும். கவிதாவும் உண்மை தெரிஞ்சு ஒதுங்கிடுவா. நீ பயப்படாத கீதா. உன் கூட நாங்கள்லாம் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நீ தைரியமா எங்க கூட மட்டும் வா. மத்தது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். கணக்கு பிள்ளை, நீங்க தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைக்காதீங்க. நாங்க மனப்பூர்வமா உங்ககிட்ட மன்னிப்பு. கீதா, உன் மனச புரிஞ்சிக்காம போயிட்டேனம்மா. உன் மன வருத்தத்தை பத்தி நான் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லையம்மா. அப்பா, அழாதீங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இல்லம்மா, நீதாம்மா என்ன மன்னிக்கணும். என்னதான் பிரியமா இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அம்மாதாம்மா முக்கியம். உனக்கு உங்க அம்மா இருந்திருந்தா உன்னை இந்த அளவுக்கு சங்கடப்பட விட்டுருக்க மாட்டாங்கம்மா. நான் இருந்தும் பிரயோஜனம் இல்லாம போயிட்டேனம்மா. கணக்கு பிள்ளை, ஏன் அழறீங்க? சரி, உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது கூட நல்லதா தான் போச்சு. நீங்களும் எங்க கூட வாங்க போலாம். எங்கம்மா கண்மணி? நீ சொல்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஆமா, வாங்க. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே போலீஸ்ல புகார் பண்ணா அவங்களும் செழியனை கூப்பிட்டு இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷமா இருக்காங்களா, நல்லா குடும்பம் நடத்துறாங்களான்னு அந்த போலீஸா வந்து பாத்துக்கோ. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நம்ம நல்லது நினைச்சுதானே இதெல்லாம் செய்யறோம். இல்லம்மா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. நாம போலீஸ்ல புகார் கொடுத்து அது எடுபடாம போயிட்டா என் பொண்ணு போட்டோ பத்திரிகையில வரும். எல்லாம் சிரிப்பாங்கம்மா. கண்மணி, நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ, போலீஸ் ஸ்டேஷன் வாசலை மிதிச்சிட்டாலே என் பொண்ணோட மானம் மரியாதை அத்தனையும் போயிடணும் தான் நினைக்கிறேன். அதை தாங்குற சக்தி எனக்கு கிடையாதுமா. அம்மா, உங்க 2 பேர் அக்கறைக்கு ரொம்ப நன்றிமா. இதோட விட்டுடுங்கம்மா. என் மக கீதா ரொம்ப பாவம்மா. அவ ரொம்ப நல்லவ. இதுவரைக்கும் என்கிட்ட இது வேணும் அது வேணும்னு ஒரு நாளும் கேட்டதில்லம்மா. எனக்கு தெரியாம இந்த ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டுட்டா. அதுவும் இப்ப நிறைவேறாம போயிடுச்சுமா.
அம்மா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்ச உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டம்மா. ஆனா எவ்வளவு பெரிய துக்கத்தை முழுக்கிட்டு அவன் எனக்கு சம்மதம் சொன்னான்னு இப்ப தம்மா தெரியுது. அம்மா, அவ ராத்திரில தூங்காம புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தாமா. இப்ப தம்மா தெரியுது அவன் மனசுக்குள்ள எவ்வளவு வருத்தத்தை மறைச்சு வச்சிருக்கான்னு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றமா, பணங்காசுக்கு ஆசைப்பட்டு என் பொண்ணை தவிக்க விட்டு அந்த செழிய உருப்படவே மாட்டாமா, உருப்படவே மாட்டா, நாசமா போயிடுவான். ஆமாமா, அவன் வழங்கவே மாட்டாமா, வழங்கவே மாட்டான். அம்மா, இப்ப நான் உனக்கு கல்யாணம் பண்றதா இல்லம்மா. உன் துக்கம் குறையட்டுமா, அது வரைக்கும் அப்பா கூட நிம்மதியாயிருமா. கணக்கு பிள்ளை, ப்ளீஸ் கணக்கு பிள்ளை அழாதீங்க. நீங்க அழறத பார்த்தா எங்களால தாங்கிக்க முடியல. அம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்கம்மா, உங்க மனசு ரொம்ப நல்ல மனசு. ஆனா செழி அப்படி இல்லையம்மா. ரொம்ப நன்றி, உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றிமா. ஆனா உங்க தம்பி உருப்பட மாட்டாம்மா, உங்க தம்பி உருப்படவே மாட்டான். கணக்கு பிள்ளை